சில மாத காதல் உறவிலிருந்து பிரிவது என்பதே மிக கடினம். அதிலும் 10 வருட உறவிலிருந்து வெளியேறுவது என்பது எத்தனை கடினம். ஏமாற்றங்களை மாற்றங்களாய் முத்தங்களாய் பகிர்ந்து கொள்ளும் விழிப்புணர்வாய் ஏற்படுத்தி வரும் காதலர்கள் குறித்த உண்மை கதைதான் இது. அன்பை பிரிந்து வலியில் தவித்த 2 உள்ளங்கள், கரம் சேர்ந்த காதல் தொடக்கம். பிரேக்கப்களுக்கு பிரேக்கப் கொடுத்து ட்ரெண்டிங் ஆகும் காதல் ஜோடி. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜன்மம் பல அடித்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். ஏமாற்றங்களை மாற்றங்களாய் முத்தங்களாய் பகிர்ந்து கொள்ளும் விழிப்புணர்வாய் ஏற்படுத்தி வரும் காதலர்கள் குறித்த உண்மை கதைதான் இது. சிங்கப்பூரில் பணியாற்றி வருபவர் அர்ச்சா ராஜீவி. இவர்தான் தனது 10 ஆண்டு கால காதல் உறவுக்கு ஒரு கடுமையான முடிவு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்ட நிலையில் அதன் மனவேதனையில் இருந்தபோது அந்த காதல் உண்மையிலேயே தனக்கு தானே பல கேள்விகளை எழுப்பியது என்றும், புதிய தொடக்கத்தை தேடி அந்த சூழலில் ஏற்படும் மாற்றம் தன்னை குணமாக்கும் என்று நம்பி தனது வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு பாங்காக்கிற்கு குடிபெயர்ந்திருக்கிறார். காலங்கள் கடந்தது. 2022ஆம் ஆண்டில் சென்னைக்கு ஒரு குறுகிய பயணம் மேற்கொண்ட போது அவர் தன்னை மறந்து பல நட்புகளோடு பழகி வந்த நிலையில் அந்த இளைஞர் கரூப் தனியே நின்று கொண்டிருந்தாராம். ஸ்கை டைவிங், தான் மேற்கொள்ளும் பயணங்களின் தத்ரூப புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுப்பதில் சாகசம் அடைய வேண்டும் என்ற துடிப்போடு அந்த இளைஞர் இருப்பதை கண்ட அவளுக்கு அவர் மீது ஒரு கவனத்தை தந்திருக்கிறது. அவர்கள் பேச தொடங்கினர். இளம்பெண் ஆர்ச்சா நியூயார்க்கிற்கு செல்ல வேண்டிய நிலை. அவள் விளையாட்டுத்தனமாக அந்த இளைஞன் கரூப்ஸை தன்னுடன் பயணமாக கேட்டுக்கொண்டாள். பயணம் செய்வது என்பதே அவருக்கு பிடித்தமான ஒன்று. அதனை மறுக்கவில்லை. உடனடியாக அவன் அவளுக்கு டிக்கெட்டுகளை அனுப்புகிறார். இவை அனைத்தும் தன்னிச்சையான செயல்பாடு என குறிப்பிட்டிருக்கிறார்கள். நியூயார்க்கில் அந்த 8 நாட்கள் விசித்திரமானவையாக பதிவாகி இருக்கிறது. ஒரு அருமையான உணர்வு. இந்த நாட்களின் தொடர்பு இருவருக்குமான ஒரு ஆழமான அன்பை வெளிப்படுத்தியது என்றும், காதலில் அடிபட்டு காயங்கள் அடைந்த இவன் தனக்கான உண்மையான வழிகாட்டிதான், இவனை நம்பி கரம் கோர்க்கலாம் என்ற நம்பிக்கையையும் கொடுத்தது என்றும், அந்த உறுதியான நம்பிக்கை ஐ லவ் யூ என்று இருவரையும் பரிமாறிக்கொள்ள செய்தது. தனக்காக தொழில் வாழ்க்கையை நாடுகளை தாண்டி கடந்து வந்தார். அது மந்திரமாக இருக்கிறது. இதனை தந்த பிரபஞ்சத்திற்கு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி கூறுகிறேன் என தான் கடந்த வலிமிகுந்த வாழ்க்கையையும் மகிழ்ச்சியான புதிய தொடக்கத்தையும் குறித்து பதிவை அந்த பெண் வெளியிட்டிருக்கும் நிலையில் அந்த காதலர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. உங்களுக்கு காதல் தோல்வியோ, அதனை கடந்த பிறகு வரும் காதலிலும் நம்பிக்கை உள்ளதா? கருத்துக்களில் பதிவிடுங்கள்.